Ladies and gentlemen, ஆரம்பிக்கலாமா? நான் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட போல அதான் வந்துட்டேன். I like the way. பாப்போம். துளசி என்னல ஏல வெளியே நிக்க உள்ள வா. இல்லை என்னை கண்டாலே உன் பாட்டி ரொம்ப ஏசுதா தாயி. நீ முதல்ல வெளியே வா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஏல உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? கல்யாண பொண்ணு போய் வெளியே கூப்பிடுத. என்னாலலாம் வர முடியாது. இல்லை கிளவி ஒரு கிருசுல கிட்ட வந்தாலே கெட்ட கெட்ட வார்த்தையா பேசும்ல, அதே நான் பயப்படுதேன். இல்லைன்னா நான் உள்ள வர மாட்டேனா? என் பாட்டி கிட்ட நான் சொல்லிக்கிறேன், நீ உள்ள வா. ஏய் வால. ஏலே வான்னு சொல்லுதம்ல. அலுங்காம எரும மாடு மேல மழை பெஞ்ச மாதிரி அப்படியே நிக்க. வா. சரி இரு இரு வர. வெரசா வால. ஐயோ எதுக்குல கதவை சாத்துற? பாட்டி ஏசுதாங்கன்னா நான் பாத்துக்கிறேன், நீ கதவை தொற. இல்லை இராதா, இப்ப நான் சொல்லுறத யாரும் கேட்க கூடாதாத்தா? என்னல சொல்ல போற? இல்லை நம்ம பேசுறத யாரும் கேட்க கூடாதுல்ல. என்னல சொல்லுத? இல்லை நம்ம மாப்பிள்ள சொந்தக்காரரு உப்ளி இருக்காருல்ல, அவருக்கு நீ தென்றல ஓடி போ சொன்னது எப்படியோ தெரிஞ்சு போச்சுல. அவர் என்கிட்டயே கூப்பிட்டு சொல்றாருல. ஐயோ அவர் அப்பா கிட்ட சொல்லிட்டாரா? ஐயோ அப்பா கிட்ட மட்டும் சொல்லிட்டாங்க, நான் நம்பிடுதேன். இசக்கியாத்த அப்பா என்ன கொன்னு போடுவாங்க. என்ன பண்றது? அவரா யார்கிட்டயும் சொல்லல, அவரால சொல்லவும் முடியாது. இல்ல இப்பதானே உன்கிட்ட சொன்னான்னு சொன்னேன். என்ன சொல்ல வர? இல்லை நான் சொல்ல வரத முழுசா கேளு புள்ள. சொல்லு. அவரு போதையில இருந்தார்ல, உன் முகம் சரியா அவருக்கு ஞாபகம் இல்லையா? என்னல கொழுப்புற? தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லுத, மறுபடியும் முகம் தெரியலன்னு சொல்லுத. கொஞ்சம் விவரமா சொல்லுதியா? எனக்கு நெஞ்செல்லாம் படபடங்குது. இங்க பாருல, இப்ப அவருக்கு நினைவுல இல்ல. ஆனா குடிச்சு போதை ஆயிட்டாருன்னு வச்சுக்கோயே, நல்லா நினைப்புல வந்துரும்னு எல்லார்கிட்டயும் குடிக்க காசு கட்டிட்டு இருக்காரு போல. இத பாரு, இத உன்கிட்ட சொல்ல வந்தா உன் பாட்டி என்னைய வாசல்லே வச்சு வெளியே துரத்தி போட்டா. அதுக்குள்ள அந்த ஆள் எப்படியோ காசு வாங்கிட்டு போயிட்டு சரக்கு வாங்கி போட போயிட்டாங்க. அந்தோ இந்த உண்டிகோல் இருக்குல்ல, இத வச்சுதான் சரக்கு பாட்டில உடைச்சு போட்டேன். நீ ஏன் புள்ள இடிஞ்சு போயிருக்க? நான் தான் பாட்டில இதை வச்சு உடைச்சு போட்டேன்ல. இனி அவனுக்கு எந்த பையனும் பைசா கொடுக்க மாட்டான். உன்கிட்ட வந்து காசு கேட்டான்னு வச்சுக்க, நையா பைசா இல்லன்னு சொல்லி அமுச்சு விடு. இல்ல நண்டு, நான் உனக்கு சொல்லுவேன், நீ ஏச கூடாது. இல்லை உன்னை ஏன் புள்ள நான் ஏச போறேன்? அந்த ஆத்தங்கிட்ட கூவியதான் என்ன வாச்சு செய்யணும். இல்ல இல்ல இப்பதே அவரு பாவமா கேட்டாங்கன்னு 500 ரூபாய் கொடுத்து விட்டேன். ஐயோ ஐயோ ஐயோ, அடியே என் குடியை கெடுத்து புட்டியே. ஏல எனக்கு எப்படி இல்ல தெரியும்? நீ முதல்ல என்கிட்ட வந்து சொல்லிருக்கணும்ல. ஐயோ சொல்ல விட்டாதானே உன் பாட்டி என்னைய வெளியே துரத்தி விட்டா. இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியலையே. ஏல நண்டு, ஏதாவது செய்ய நண்டு. அப்பாக்கு மட்டும் தெரிஞ்சது நான் அம்பிட்டுதேன். இலை இவரா இருந்தாலும் கடைக்கு போயிருப்பான், சரக்கு வாங்கியிருப்பான், குடிச்சிருப்பான். ஐயோ இப்ப அந்த ஆளு ஏதாவது செய்யணுமே. அந்த ஆளு வேற போதைய போட்டானா என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. இங்க இரு, நீயும் ஊருக்கு போக வேண்டியதுதான். ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாத நண்டு. தயவு செஞ்சு அவரை குடிக்க விடாம செஞ்சிரு, ஏதாச்சும் பண்ண. இலை வருஷ போ. இலை கதவு திறல. அப்பா புள்ளரப்பா கிசக்கியாதா வடிவாம்பா நல்லிய பரே காந்திமதி தாயே, நான் அவருக்கு கொடுத்த காசு தொலைஞ்சு போனோம். எப்பைக்கும் அவருக்கு என் முகமே ஞாபகம் இருக்க கூடாது. எப்பா அப்படியே மறந்து போக வச்சிரு. இது என்ன என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க? அப்பள எங்கம்மா? பாட்டி ரெடி பண்றாங்க, கொஞ்ச நேரத்துல கொண்டு வந்தாங்க. சரி சரி, நீ கேட்ட மாலை இருக்கு. கேட்டதால இருக்கு. என்ன எல்லாமே ரெடியா இருக்கு. சரி நீ போய் பொண்ணு மாப்பிளைய சீக்கிரம் கூட்டு வா. நீ போய் துளசி சீக்கிரம் கூட்டிட்டு வா. சரிக்கா. கணேஷ் நீ போய் தனுஷ கூட்டிட்டு வா. சரி இதெல்லாம் இங்க வச்சிடலாம். வை. மாமா என்னடா என்னமோ பண்ண போறோம்னு அப்பத்துல இருந்து ரெடி பண்ணிட்டே இருக்காங்களே, அப்படி என்னதான் பண்ண போறாங்க? என்ன செய்றாங்க நீயே பாரு, செம்ம ஜாலியா இருக்கும்.
நீ எங்க புள்ள இருக்குதா இங்க என்னென்னமோ செய்தாக. இதெல்லாம் உனக்கு செய்யணும், எனக்கு செய்யறாக. சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா உன்னை நினைச்சாதான் ஒரே வசனமா இருக்கு. ஏன் புள்ள ஒரு போன் கூட பண்ண மாட்டேங்கிற? அண்ணி என்னாச்சு அண்ணி? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? நல்லாதான் புள்ள இருக்கேன். இல்ல அண்ணனை நினைச்சு இன்னும் பயந்துட்டு தானே இருக்கீங்க. ஃபீல் பண்ணாதீங்க அண்ணி, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க பயம் எல்லாம் பறந்து போயிடும். வாங்க, உங்களை கூப்பிடுறாங்க. வாங்க இருக்கு வாங்க அண்ணி. முதல்ல என்ன இருக்கு செய்யறது? அதான் சாங்கியம் செய்யலாம் இருக்குல்ல தாயி, ஒண்ணு ஒன்னா செஞ்சிட வேண்டியதான். ஆ, முதல்ல நாங்க ஒண்ணு செய்ய போறோம். என்ன தாயி செய்ய போறீங்க? பொண்ணு கையில 3 மாலையும் மாப்பிள்ளை கையில 3 மாலையும் கொடுக்க போறோம். இந்த 3 மாலையையும் அவங்க ஒருத்தர் கழுத்துல ஒருத்தர் மாறி மாறி போடணும். 3 மாலையையும் யாரு சரியா போடுறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சவங்க. இந்த விளையாட்டுல உங்க பொண்ணு ஜெயிக்கிறாளா இல்ல எங்க மாப்பிள்ளை ஜெயிக்கிறானான்னு பாக்கலாம். அப்போ என் சப்போர்ட் அன்னிக்கு தான். என்ன தனுசு, உன் தங்கச்சி உனக்கு சப்போர்ட் பண்ணலையேப்பா? ஏன் என் தம்பிக்கு நான் சப்போர்ட்டா இருக்கேன். தெரிந்துக்கோங்க. சரிதான். தனுஷு, பொண்ணு கழுத்துல நீ மாலைய போடு. மாலை போடுறதுனா அப்படி பக்கத்துல போய் போடுறது இல்ல, இங்க இருந்தே அப்படி போடணும். பொண்ணு கழுத்துல நீ கரெக்டா போட்டுட்டேன்னா நீ ஜெயிச்சிருவ. துளசி, நீ போட்டா நீ ஜெயிச்சிருவ. தாயி மாலையை போட விட்டுறாதீங்க, பிறகு மாப்பிள்ளை ஜெயிச்சிருவாங்க. சரி, மாலையை கொடுங்கப்பா. ம். ஆரம்பிக்கலாமா? 1 2 3. சூப்பர் மாப்பிள்ள, சூப்பர். அட, மாப்பிள்ளை கரெக்டா போட்டுட்டானே. என் மாப்பிள்ளையாச்சே. இப்ப துளசி, மாப்பிள்ளை கழுத்துல மாலையை போடணும். போடு. 1 2 3. துளசி அம்மானா துளசி அம்மா தான். பரவாயில்லையே. ஏய் சூப்பர் அண்ணி, சூப்பர் சூப்பர். என்ன மாப்பிள்ள? தனுஷ், இப்ப நீ போடு. 1 2 3. ஐயா. ஏய், வேணும்னே உன் புருஷன் ஜெயிக்கணும் தானே நீ இப்படி பண்ற? இல்ல அவங்க சரியாதான் போடுறாங்க. சரி, இப்ப நீ மாலையை போடு பாக்கலாம்.